எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile வந்தாச்சு. The Chennai Silks மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். 5ஆம் ராசியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணலன்னா மாட்டிப்பாங்க. அஷ்டமத்தில் சனி. ஆனால் குரு வந்து ரொம்ப நல்லா எடுத்துக்கு வர்றார், 11க்கு வர்றார் லாபத்துக்கு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரை நம்பி பணம் கொடுக்குறது, விலை உயர்ந்த பொருள்களை பத்திரமா வச்சுக்கிறதெல்லாம் சிம்மம் பண்ணணும். விலை உயர்ந்த என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க லாக்கரில் வச்சுக்கிறது தான் நான் நம்புவேன். ஏன்னா சேஃப்டியாக இருக்கிறது தான் நம்புவேன். அதுதான் ரொம்ப முக்கியம். கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. ஒரு லாக்கர் 2 லாக்கர் பேங்க்கில் எடுத்துக்கிறது ரொம்ப அற்புதமான அமைப்பு தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாத ராசி வந்து சிம்மம். குடும்பத்தில் நல்லது நடக்கும். அஷ்டமத்தில் குரு இருந்தால், அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் 11இல் வரக்கூடிய குரு நல்லது கொடுப்பார், நல்லது என்பார், இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். டாக்குமெண்ட்டை 1 முறைக்கு 2 முறை பார்த்துக்கணும். சனி சமயத்தில் கூட குரு 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால திருமணம் நடக்கும். கோளாறு பதிகத்தை அதிகமாக சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா சிம்மம். ஏன்னா ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு. பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஆனால் அதே சமயம் திருநள்ளாறு போயிட்டு வந்துடணும். இந்த 2 கோயிலும் வந்து ரொம்ப நல்லது. பிள்ளையார்பட்டி போகிறனால கேது உடனால ஜென்ம கேதுவால் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும். பிள்ளையார்பட்டியில் 3 வாரம் அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகத்தை பண்ணி அந்த அபிஷேக விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்தாவே ஜம்முன்னு ஆயிடுவாங்க. அந்த விபூதிக்கு ரொம்ப பவர். அந்த குங்குமம் பிள்ளையார் படத்தை வச்சு இப்போ கருப்பு கலர் விநாயகர் இருப்பார். அவர் தான் கற்பக விநாயகர். அவருக்கு தினமும் ஒரு நல்லெண்ணெய் ஏற்றிட்டு விநாயகர் மந்திரம் ஓம் ஏகதந்தா வித்மகையோ அல்லது மகா கணபதி நமக, மகா கணபதி நமக, மகா கணபதி நமகன்னு சொல்கிறச்ச ஃபோனில் ரீல்ஸ் பார்க்காம கொஞ்சம் சொன்னீங்கன்னா பிரமாதமாக ஆகிடும். புரியுதா? அதுதான் ரொம்ப அற்புதத்தை ஏற்படுத்தி தருமா சிம்மத்துக்கு. சிம்மத்துக்கு வண்டி வாகனம் மாற்றம், தொழில் மாற்றம், பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலம் காணப்படுவது, கணவனாக இருந்தால் மனைவிக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுவது, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுவதெல்லாம் சிம்மத்துக்கு வரும். அதனால் அஷ்டம சனி இந்த ஜோசியருங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு பயந்து நடுங்கி ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கினேன் மன அழுத்தெல்லாம் வராமல் கலகலப்பாக இருந்து உடற்பயிற்சி செய்கிறது, ஸ்கிப்பிங் செய்கிறது, தோப்புக்கரணம் செய்கிறது, தெம்பாக இருக்கிறது. வாரத்துக்கு 1 நாள் ஃபேமிலியோடு சினிமா போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சினிமா போகிறது, அரட்டை அடிக்கிறது, கிளப்புக்கு போகிறது, எங்கே வேணுமா போனாலும் சிம்மம் ஜாலியாக இருக்கும். அதுபோல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அற்புதமான அமைப்பை பெறுவார்கள். கடல் கடந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடைய அனுகூலம். சிம்ம ராசி இருக்கக்கூடிய வீட்டில் திருமண தடைகளிலிருந்து அத்தனை சுபகாரிய தடைகளும் யாருக்குமே நடக்கிறாமல் இருந்தாலும் அதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நல்லது. எனவே சிம்மத்துக்கு அதி அற்புதம். நரம்பு ப்ரெஷர், மிக மிக கவனம், படபடப்பு. லக்னத்திலேயே கேது, 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு, 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சனீஸ்வரர், 5 கிரகங்கள் வேற ஒன்றா இருக்காங்க. ஆனால் இது குரு பயிற்சி அப்படிங்கிறதுனால குரு பயிற்சியில் உங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்துல இருக்கிற கேது ஜென்மத்துக்கு மாறுறார். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மிக கவனமாக இருக்கணும். பயணத்தில், கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத வேறு யாருக்கோ நான் உதவுறேன், அட்வைஸ் கொடுக்குறேன், அதே மாதிரி இவங்களுக்கு தேவையில்லாமல் நான் வந்து நீதி சொல்கிறேன், தர்மம் சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு வைப்ரண்ட் காலமாக இருக்கும். உங்ககிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டவங்களும் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் சரி, வருமானம் கம்மியாக இருக்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பி போங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் மன நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இரவில் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கிறத கொஞ்சம் விட்டுடுங்க. அதே நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியம் பாஸ்கரம். ஆகவே சூரிய நமஸ்காரம் செய்யணும், சூரிய காயத்ரி சொல்லணும். எவ்வளோக்கு எவ்வளோ சூரிய மந்திரம் சொல்கிறீங்களோ, சூரியனது ஒளியை நீங்கள் வாங்கிக்கிறீங்களோ, மனம் தெளிவாக இருக்கும். அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. இந்த 2 வருஷம் உங்களுக்கு அனுபவ காலமாகத்தான் இருக்கும்.
தொடர்ந்து திருமண தடைகள் நம்ம சிம்மராசிக்கு ஏற்படுதுன்னா இப்போ திருமணத்தை பத்தி அவங்க யோசிக்கலாம். கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அந்த திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா செவ்வாய் தோஷம், நாகதோஷம், ராகுதோஷம், இதெல்லாம் விட அந்த ராகுனுடைய தாக்கம் இருக்கிறது தான் கவனமாக இருக்கணும். அந்த ராகு எங்கே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும், ஸ்லிப் ஆஃப் த டங். அது அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை தான் அது திருவார்த்தையாக இருக்கும் குடும்பத்தில், அதில் இருந்து நிம்மதி போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போயிடும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுனால தூக்கம் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் கடன் வாங்கலாமா, இல்லை மீட்ட கடனை கொடுத்துட்டா மறுபடியும் கடன் வாங்காமல் இருக்க முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி தான். கடன் வாங்காமல் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கதை ஓடாது. ஏற்கனவே வந்துட்டு இருக்கிற வருமானமும் குறையும், ஏற்கனவே வர வேண்டியதும் தடைப்பட்டு போகும். ஆகவே கொஞ்சம் கடன் வாங்கத்தான் செய்யணும். ஆனால் அந்த இஎம்ஐ கட்டுற அளவுக்கு நமக்கு பவர் இருக்கான்னு தெரிஞ்சு நீங்கள் கடன் வாங்குங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல. குரு 1 வருஷம்தான் அதிச்சாரமாக வரப்போகிறார். அந்த அதிச்சாரமாக வரும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த சனீஸ்வரர் உங்களுக்கு அஷ்டம பிரச்சனையை கொடுத்துருவார். அஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு வழி நடத்த போகிறார். 7ஆம் இடத்துல ராகு கேது, 7ஆம் இடத்துல ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும். ஆகவே மிக கவனமாக இருக்கணும். நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு. அப்படி இருந்தால் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். பரிகாரங்கள் என்னவா இருக்கும் ஐயா? சூரிய நமஸ்காரம். அதுலேயும் ஒரு அற்புதமான கோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னையில், தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு கிராமத்துக்கு பேர் ஞாயிறுன்னு பேர். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு ஊருக்கு பேர் எங்கன்னா ஞாயிறுன்னு இருக்குமா? ஆனால் ஞாயிறுன்னு ஒரு ஊரே இருக்குது. சென்னைக்கு பக்கத்துலேயே, சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஞாயிறுங்கிற கிராமம் அந்த சூரியனது பெயர் பெற்ற கிராமம். அங்கே சூரிய நாராயணர் திருக்கோவில்னு இருக்குது. சூரிய நாராயணர், அவருக்கு பட்டமே அப்படி. நாராயண பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சூரியன் மட்டும்தான். சனி கூட ஈஸ்வர பட்டம் பெற்றவர். இங்கே சூரியன் நாராயண பட்டம் பெற்றவர். அப்படிப்பட்ட அந்த கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் பண்ணி கோதுமை தானம் செய்தால், கோதுமை பண்டம் தானம் செய்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். அந்த கோவிலில் ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உடல் ஆரோக்கியம் தீரும். தாமரை இலையில் உள்ள அந்த லிங்கத்தை நீங்கள் தரிசனம் பண்ணாலே பூர்வ புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மூதாதையர்கள் தர்ப்பணங்கள் செய்ய முடியாதவர்கள், குலதெய்வ வழிபாடு சரியில்லாதவர்கள், அங்கே உள்ள நாக லிங்க மரம்னு இருக்குது. அந்த மரத்தின் கீழே 11 தீபம் போட்டிங்கன்னா அத்தனை தோஷங்களும் விலகும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஞாயிறுங்கிற கிராமத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே போயிட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.